வணக்கம். தினம் ஒரு டிஷ் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி நம்ம டிஷ் நம்பர் 56லேருந்து புதிய உற்சாகத்தோடு தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டிஷ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லாமல் டக்குன்னு ஒரு ரெடிமேடாக பிளான் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளம், வெங்காயம் இருந்தால் போதும். அவ்வளோதான் நமக்கு இப்போ தேவை. ஒரு பவுலில் நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் தேவையான அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறது இந்த காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு கரம் மசாலா பவுடர், சால்ட்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக இதை சேர்க்குறீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லாவே கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இந்த ப்ராசஸ் முடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ அதில் நம்ம இந்த டிஷ் வந்து எதில் செய்ய போகிறோம்னா அப்பளத்தில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த அப்பளத்தை வந்து நீங்கள் ஒரு திட்டமான சைஸ், ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் ஒரு சின்ன சைஸ் அப்பளத்தை எடுத்து அதை வந்து லைட்டாக ஒரு 30 செகண்ட் ஆர் 1 மினிட் அளவுக்கு நீங்கள் ஊற வைங்க. ரொம்பலாம் சொதன்னு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஊறணுன்னா அது ஒரு துணி மாதிரி மடிக்கிற மாதிரி வந்துடும். அந்த கிறிஸ்பினஸ் போய் மடிக்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஓரத்தில் வந்து நீங்கள் இந்த மைதா மாவை அப்படியே ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. அதை தான் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் அந்த மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதிரி சுற்றி தடவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு அப்படியே மடித்து ஒட்டி விட்டுற வேண்டியது தான். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும் அந்த மைதா மாவில். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பெரிய சைஸ் அப்பளமாக இப்போ எடுத்துக்கலாம், இல்லை மீடியம் சைஸு. நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சின்ன சைஸு. அப்படி எடுத்தால் நமக்கு வந்து சாப்பிடும்போது சின்னதாக இருந்ததுன்னா தான் நமக்கு இந்த ஒரு வாய்க்கு ஒரு சமோசான்ற மாதிரி நம்ம இது கிட்டத்தட்ட சமோசா மாதிரி தான். அதனால் இப்படி பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் மற்ற அப்பளங்களையும் போட்டு ஊற வச்சு 30 செகண்ட் to 1 மினிட் ஊற வச்சுட்டு அது உள்ளே இதே மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு மூடி இது எல்லாத்தையும் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வச்சுட்டு அது நல்ல ஒரு சூடானதுக்கப்புறமா இதை போட்டு பொரிக்க வேண்டியது தான். ரொம்பவும் எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப மைல்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா ஒட்டி இருக்கணும், அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. இதை மட்டும் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பளத்தோடைய கிறிஸ்பினஸ் வெளியிலையும் உள்ளே வந்து ஸ்டஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிமிஷமாக செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் செஞ்சு தள்ளலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு இப்படிலாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம். இது வந்து அப்படி இல்லை. வீட்டில் இருக்கிற அப்பளத்தை மொத்தத்தையும் கூட நம்ம செஞ்சு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.